வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். தற்போது அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்நிலை வலுவிழந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து வருகின்றது. தற்போது தூத்துக்குடி மற்றும் அதை ஒட்டியுள்ள ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. இந்த சுற்று மழையானது இன்று இரவுக்குள் முற்றிலுமாக நின்றுவிடும். அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து அரபிக்கடல் சென்றதால் ஈரமிகுந்த காற்றை தமிழகம் கூட இழுப்பதன் காரணமாக தமிழகம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் கேரளா பகுதிகளில் இன்று மாலை, அதாவது நாளை லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். அதேபோல் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழை பதிவாகி வருகின்றன. அந்த மழையானது தற்போது நள்ளிரவு முதல் முற்றிலுமாக விலகிவிடும். தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி முற்றிலுமாக செயலிழந்துவிடும் இன்று இரவுக்குள். அதேபோல் வங்கக்கடலில் அந்தமான் தெற்கு மற்றும் போர்ட் பிளேர் ஒட்டியுள்ள அந்தமான் தெற்கு தாய்லாந்து வளைகுடா அருகே வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்நிலை தற்போது உள்ள அறிக்கையின்படி வட இலங்கையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதனுடைய பாதை துல்லியமாக தெரியவில்லை. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு. அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த நிலையிலேயே அது தமிழக கடற்கரை மற்றும் இலங்கை கடற்கரை, வட இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும். 2 விதமான கணிப்பு சார்ந்த கணிப்புகள் உள்ளன. அதாவது வடக்கு அந்தமான் பகுதியில் ஒருவேளை உருவானால் அது மேற்கு நோக்கி நகர்ந்து அது வட இலங்கையை நோக்கி வரும். தெற்கு அந்தமான் பகுதியில் ஒருவேளை அது நகர்ந்து வந்து அது மேற்கு நோக்கி பயணித்தால் அது இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும். இது 2 வகையான இது. அது நிச்சயமாக மேற்கு நோக்கி நகர்ந்து அது தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் முன் ஒன்று வடமேற்கு திசையில் நகரும், அப்படி இல்லைன்னா மேற்கு திசையில் நகரும். அதாவது அந்த இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. ஒன்று இந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் டேரெக்டாக மேற்கு நோக்கி உள்ளே வரும். அப்படி இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா டேரெக்டாக இப்படி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது டேரெக்டாக இப்படி வரும், டெல்டா ஒட்டி வரும். ஆனால் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல தான் கடலோட வெப்பநிலையை தீர்மானிக்குது. ஒன்று இங்கே ஃபார்ம் ஆகி மேற்கு வடமேற்கு எடுத்து டெல்டா நோக்கி போகலாம். அப்படின்னா மேற்கு, அதாவது வெறும் காற்றழுத்த நிலையாகவே வந்து அது மேற்கு நோக்கி எடுக்கும். இந்த இடத்துல இன்டென்ஸ் ஆகுது, ஒரு தாழ்வு மண்டலமாக ஆச்சுன்னா ஒருவேளை அது வடமேற்கு திசை நோக்கி போகலாம். காரணத்தில் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மறுபடியும் இதனுடைய டிஸ்டன்ஸுக்கு இடையூறாக இருக்கிறதுனால இது வலுவிழந்து இது ஒரு தாழ்வு நிலையாக வந்தால் ரொம்ப நல்லது. ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் மறுபடியும் மன்னார் வளைகுடாவில் ஏறி இந்த மழையை கொடுக்கும். ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல தாழ்வு மண்டலம் ஆகும் பட்சத்தில் இங்கே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் அது வடமேற்கு எடுத்து இங்கே போயிடும், வட தமிழ்நாடு, அதாவது தெற்காந்திரா வட தமிழ் இடைப்பட்ட பகுதி போயிடும். ஸோ 2 வகையான இப்போதைக்கு ட்ராக் இருக்குது. ஒன்று இப்போ இந்த இடத்துல இருக்குது. இது ஒன்று இப்படி நகர்ந்து டேரெக்டாக மேற்கு நோக்கி வரணும், வெறும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக. அப்படி இல்லைன்னா இப்படி அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேராக வண்டக்கந்தமான்லேருந்து டேரெக்டாக போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது. இது பாதை இன்னும் துல்லியமாக தெரியலை. வரக்கூடிய நாட்கள் பாதை துல்லியமாக தெரிவிப்போம். மழை அளவு இந்த காற்றழுத்த தாழ்வுக்கு எந்த அளவுக்கு மழை இருக்கும், இது அதாவது கடல் காற்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் துல்லியமாக தெரிவிக்கும். இப்போதைக்கு இதனுடைய மழை ஒருவேளை தமிழகத்தை நோக்கி இது வரும் பட்சத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி இரவு முதல் மீண்டும் மழை படிப்படியாக தமிழகம் முழுவதும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு நாட்கள் சந்திப்போம்.